ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்து ரொம்ப பிடிச்ச டீம் இந்திய அணி தான்ப்பா. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வலுவாகவும் ரொம்ப ஆபத்தான அணி இந்தியா தான்ப்பான்னு சொல்லிட்டு முன்னாள் ஆஸ்திரேலியா வீரர் டேவிட் வார்னர் பேசியிருக்காரு. இந்திய அணி குறித்தும் முக்கியமாக விராட் கோலி, ரோஹித் சர்மா குறித்தெல்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம டேவிட் வார்னர் உங்களுக்கே தெரியும், அவர் தான் ஆஸ்திரேலியா பிளேயராக இருந்தாலும் இந்தியா மேலே தனி ஒரு சப்போர்ட் வச்சுருக்காரு. இந்தியா கிட்டே நிறைய ஃபேன்ஸ் வச்சுட்ருக்காரு. ஏன்னா ஐபிஎல் மூலிமா ரொம்ப பிரபலமாகி இப்போ ஆஸ்திரேலியாவில் கூட அவர் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்க மாட்டாங்க, இந்தியாவில் ரொம்ப ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் இந்திய அணி தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச டீமு. அவங்களோட கல்ச்சரும் அவங்களோட டீமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற ஒரு வீரர் இருக்கிறதுனால தான் அவங்க இந்த T20 உலகக்கோப்பை அடித்தாங்க. ஃபுல் டீம் எஃபெக்ட் போட்டாங்க, ஓகே. இருந்தாலும் இந்த 2 சீனியர் பிளேயர் இருந்தனால தான் அவங்க கோப்பை வெல்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. அதுவும் ரோஹித் சர்மா அவரோட ஆட்டம் தனித்துவம் இருந்துச்சு இந்த வேர்ல்டு கப்பில். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி ஒரு டீமாக இருக்காங்க. அவங்க ஃப்யூச்சர் பயங்கரமாக இருக்குது. இந்த T20 உலகக்கோப்பை வெற்றி பெற்றதுனால மட்டும் சொல்ல, அவங்க 3 விதமான ஃபார்மேட்லேயும் செம்ம ஃபார்மில் இருக்காங்க. சூப்பராக ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியோட ஃப்யூச்சர் சூப்பராக இருக்குது. இப்போ ஜிம்பாப்வே டூர் போயிருக்காங்க. அதில் நிறைய வீரர்கள் ஃப்யூச்சர் டீமாக இந்தியன் டீமுக்கு வரலாம். அதனால் இந்திய அணி ரொம்ப வலுவான அணியாக இருக்குது. கண்டிப்பாக அவங்கள இப்போதைக்கு கரண்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி தான் மிக மிக ரொம்ப ஆபத்தான அணி எல்லா அணிகளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவிட் வார்னர் பேசியிருக்காருங்க. ஆமாங்க, அவர் சொல்கிற மாதிரி கரெக்டு தான். இந்திய அணி ரொம்ப ஆபத்தான அணியாக தான் இப்போதைக்கு இருக்காங்க. ஏன்னா பவுலிங் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஜஸ்பிரிட் பும்ரா, ஹர்தீப் சிங்கு, அப்புறம் நம்ம சிராஜ், இன்னும் இவர் முகமது ஷமிலாம் இன்ஜுரி இருந்து வரல. இன்னும் முகமது ஷமிலாம் வந்தார்னா டீம் எப்படி இருக்கும் பாருங்கள். பேட்டிங் அதேமாரி தான். நம்ம விராட் கோலி, ரோஹித் சர்மா T20 தான் இல்லை, பட் ஓடிஐலாம் இருக்காங்கல்ல. ஓடிஐயில் இருக்கு விராட் கோலி இருக்கார், ரோஹித் சர்மா இருக்கு, இன்னும் KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, நல்ல டீம் இருக்குது நம்மக்கிட்ட. அதனால தான் நம்ம டேவிட் வார்னர் இந்திய அணியை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசியிருக்காரு. அவர் சொல்கிற மாதிரி இந்திய அணி அடுத்து வர சாம்பியன் ட்ராஃபி இன்னொரு 6-7 மாதத்தில் ஐ திங்க் வந்துடும். பிப்ரவரி, அடுத்த வருஷம் பிப்ரவரி ஜனவரியில் வருது. அதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் நடக்க போதா தகவல் வந்திருக்கு. ஆனால் BCCI என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் பாகிஸ்தான்லாம் வந்து விளையாட மாட்டோம்பா, வேறு எங்கன்னா மாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ICCIக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க. பார்க்கலாம் ICC அதை ஏற்று வேறு எங்கன்னா மாற்றுறாங்களா. இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று USAவில் வைங்க, இல்லைன்னா இந்த ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் அதுமாரி நாட்டுக்கு மாற்றுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசியிருக்காங்க. பார்க்கலாம் அவங்க சொல்கிற மாதிரி ICC ஏற்றுன்னு வேறு எங்கன்னா விளையாடுறாங்களா. ஏன்னா பாகிஸ்தான் நம்ம நாட்டுக்கு வந்து விளையாடினாங்க, ஆனால் இந்தியா வந்து அலோவ் பண்ண மாட்டுறாங்க பாகிஸ்தானில் போய் விளையாடுறதுக்கு. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும், சில பொலிட்டிஷியன் காரணம் இருக்கும். பட் இந்திய அணி எங்கே விளையாடினாலும் உலகக்கோப்பை, இந்த ICC சாம்பியன் ட்ராஃபி, அடுத்து வர டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலும் வின் பண்ணும் நான் நினைக்கிறேன். எத்தனை பேர்லாம் இந்திய அணி அடுத்து இன்னும் 2-3 உலகக்கோப்பை வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப், லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.